இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொரியன் நூல்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்பயே வச்சு பண்ண போகிறோம். லைட்டாக ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ப்ளஸ் வந்து நம்ம மயோனைஸும் இப்போ செய்ய போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு மயோனைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம எப்படி கொரியன் நூடுல்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தென் இப்போ நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த இதை வாட்டர்லாம் முடியட்டும். நம்ம ஆயில் ஊற்றலாம் நெக்ஸ்ட். ஓகே, சச்சா அங்கே இருக்கார். தென் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம திருப்பியும் வந்து எண்ணெய் சேர்ப்போம். ஸோ ரொம்ப ஆயிலியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 மஸ்ட்டு. ஓகே, வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போவே கேப்சிகம்மையும் போட்டுடலாம், இல்லைனா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் இப்போவே கேப்சிகம்மையும் போட்டுடலாம். இதை ஒரு 5 minutes போல் லைக் அதோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறும்ல, ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக இதை வந்து வதக்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 2 3 3 அளவு ஊற்றுறோம். நான் பீஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 2 pieces போடுவேன். ஸோ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நம்ம சைமல்டேனியஸாக எக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலே இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகி மசாலா போட்டுருவாங்க, சாரி இப்பி மசாலா போட்டுருவாங்க. ஆனால் இப்போ போடக்கூடாது. லைக் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகி நல்லா பாயில் ஆகும்போது நீங்கள் போடணும். அப்போ கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இவர் கதையை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கே வரலாம். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கள் அப்பாவுக்கு இதில் பெருசாக இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 2 முட்டை போட்டிருக்கேன். ஸோ வெஜிடேரியனால் இருந்ததுன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் காரமாக இருக்கணும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்பியில் வந்து அவ்வளோவா எப்படி சொல்கிறதுனா லைக் காரம் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் கொரியன் அந்த இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். ஸோ அந்த இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் காரமாக இருக்காது, பட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரைன்னு கூட சொல்லலாம். இதை வந்து நான் இப்போ ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா இது நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த இப்பி மசாலா போட்டுடலாம். ஓகே, நான் போடுறேன். ஸோ சிம்மில் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. தென் செகண்ட் பேக்கெட் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அப்புறம் மேகியோட அந்த 2 பேக் இருக்குல்ல, ஸோ 2 பீஸ் அதை நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ மெயின் தலைவர் வந்துட்டார். ஸோ 1 2 யார் யாருக்கலாம் இதோட குட்டி பீஸ் இருக்கும்ல, ஸோ அது சாப்பிட பிடிக்கும். எனக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கருக்கு முருகன் நல்லாயிருக்கும். ஸோ இதை தயவு செஞ்சு உடச்சிடாதீங்க. நிறைய பேர் உடைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உடைச்சிங்கன்னா லென்த் வராது. ஸோ நீங்கள் உடைக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதுவே தானாக ஹீட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுவான். ஸோ நீங்கள் உடைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முட்டை கதையை சொல்ல மறந்துட்டேன்னா, முட்டையை வந்து நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இவனை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் மாற்றிட்டோம். இவன் அப்படியே பொங்குவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஆனால் ரொம்பலாம் பொங்க மாட்டான். இவன் இருக்கட்டும். தோ இங்கே முட்டைக்கோஸ் இருக்கார்ல, இனிமே தான் இவருக்கு வேலை வரப்போகுது. தோ அவன் அழகாக உடையிறான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலே போதும். தலைவன் அப்படியே தன்னால் அப்படியே நகர்ந்துடுவார் அவரோட பெட்டிக்குள்ளேருந்து. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தலைவரை போடுறோம், இறக்குறோம். அதுக்கப்புறம் முட்டை தலைவரையும் சேர்த்து இறக்குறோம். ஓகே, இப்போ ஒரு தடவை அழகாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எல்லாமே அப்படி நல்லா அழகாக கிண்டி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெஜ்ஜீஸ் இதெல்லாம் இல்லை, என்னது தென் கேப்சிகம்ஸ் இதெல்லாம் இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா பீன்ஸு கேரட் நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம செய்யணும்ல. சமையல்னா அப்படி தானே, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இவன் வேற நம்மள்கிட்ட வேலையை காட்டுறான். ஓகே, தென் என்ன சொல்ல வந்தேன்? ஸோ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்படியே சிம்மில் இருக்கட்டும். தலைவன் அப்போ தான் ஃபுல்லாக தான் நான் சொன்னேன்னா பார்த்தீங்களா, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடியுது. ஸோ ஃபுல்லாக அவர் இழுத்துருவார். கலர் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் நம்ம கொரியன் அந்த பேஸ்ட்டு நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தலைவன் தூக்கி சாப்பிட்ருவான். அந்த மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும், செம்மத்தியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. நான் நிறைய இதை சொல்கிறேன்னா எனக்கே எப்படி சொல்கிறதுனா லைக் அப்படியே மவுத்தில் அப்படியே வாட்டர் ஊரிஃபையிங் மேன் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம நல்லா கிளறியாச்சு. இதில் தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். 3 பேர் சாப்பிட்டுட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டு தோசை இட்லி எது வேணால் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இனிமே தான் வந்து கொரியன் ஆயில் செய்ய போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ பார்த்துடலாம். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்து ஜூஸியாக வேணும் அப்படின்னு சூப் கன்சிஸ்டன்சியில் வேணும்னு கேட்குறவங்க 1 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ தண்ணியை வந்து எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் வெந்திருந்தால் போதும், இல்லை நார்மலான மேகி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். கொரியன் சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீட்டிலே ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போது இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பூண்டு இருக்குல்ல, ஸோ இது பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட சின்னதாக ஸ்மால் சைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அந்த பூண்டு வந்து நிறைய அளவு இருக்கணும். தென் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைக் அந்த ரெட் சில்லி இருக்குல்ல, குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து 1 டீஸ்பூன்னா இந்த கடையில் வாங்குகிற அந்த ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, இது போதும். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் சால்ட். இந்த அளவு நான் போட்டுக்கிறேன். என்னமோ சொல்லுவாங்களே அவசரத்துக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு உதவாதுன்னு, அந்த மாதிரி தான் இருக்குது என் கதை. இப்போது என்னென்னா லைக் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு நான் கஷ்டப்பட்டு இப்போ வெகுன்னு உரித்தேன். ஆனால் பார்த்தா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இப்போ தான் உரிச்சு நான் கண்ணில் இப்போ பார்த்து என்ன பிரச்சனை, அதை நான் உரிச்சிட்டேனே. தென் கொஞ்சோண்டு என்னமோ ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவு மட்டும் சுகர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு தடவை கலந்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இது வினிகர் இருக்கும்ல, ஸோ அதை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சும்மா சொன்னாங்க, நம்மளுக்கு கரண்டி வரலன்னா கை. ஓகே, தென் கொஞ்சோண்டு அதாவது 1/2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்த பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லுவாங்களே ரீஃபைண்ட் ஆயில், அந்த ஆயில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, நார்மலாக எடுத்துக்கோங்க. எனக்கு கை சுட்டுடுச்சு, சரி பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் காயணும். ஓகே, இவன் தான் சுட்டான், வேறு யாரும் கிடையாது. ஸோ தலைவன் காஞ்சிட்டாரு, இன்னும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக அந்த மாதிரி புகை வரணும், கொஞ்சம் தள்ளியே இருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படி ஊற்றுறோம். ஓகே, இந்த மாதிரி அது பொரியணும். இப்படி பொரியும் போது நம்ம என்ன பண்ணோன்னா கடன்னு ரெண்டு சைட்லையுமே மூளை வைக்கணும்ல, அதுமாரி இதுன்னு சொல்லிட்டு இதை லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துருங்க. ஸோ இதை பெஸ்ட்டு வந்து நீங்கள் அப்போவே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். லைக் ஒரு 1 hour இல்லைனா 2 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோடது நல்லாயிருக்கும். டக்குன்னு நான் இப்போ எடுக்கிறேன், உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அப்படியே எட்டி நின்று மட்டும் பாருங்கள், ஏன்னா இந்த கிண்ணம் சுடும். எண்ணெயை வந்து நம்ம சூடாக ஊற்றிருக்கோம்ல, அதனால். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைக் இந்த ஆயில் வந்து ஆயில் மாதிரி இருக்காது. அந்த எப்படி சொன்னால் அந்த சில்லி பவுடரோட அந்த கலர் வந்து அப்படியே இந்த ஆயிலில் இறங்கி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு தென் இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இந்த இதுக்கு
இது போதும். வேணால் ஃபுல்லாக எண்ணெயை ஆட் பண்ணாமல் எண்ணெயை மட்டும் லைட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு மயோனஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, சரி நம்ம மயோனஸ் பண்ணிடலாம். ஆனால் எக்லெஸ் மயோனஸ், எங்கள் வீட்டில் எக்லெஸ் தான் நாங்கள் செய்வோம். ஸோ எப்படி எக்கே இல்லாமல் மயோனஸ் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவன் இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனிச்சுன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் இதை பார்த்திங்கன்னா நல்லா டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கா. ஸோ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக இதில் ஊற்றிடலாம். ஓகே, இது ரொம்ப ஆக்சுவலாக ஆயிலியாக இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு அப்படியே செப்ரேட் பண்ணி நான் இதில் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்கிறேன். வா, பார்க்கவே ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நியர்பை ஒரு 2 வீக்ஸ் கூட இது தாங்கும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் மாறிடும். ஸோ ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி வி டன் இட். இருங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கலர் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போது அது பழசில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பெயில் கலரில் இருக்கும், ஆனால் இது நல்லா ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கா. ஸோ இதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒன்று மட்டும் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, எள்ளு தான். ஸோ வெள்ளை எள்ளு போட்டோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக த கொரியன் இப்பி ரெடி. ஸோ இதை வந்து நீங்கள் மேகிலையும் ட்ரை பண்ணலாம், இட்லியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இப்பியில் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் மேகியில் கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம அம்மாவுக்கு வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. மயோனஸ் எப்படி இருக்குது, பொய் சொல்லக்கூடாது. நல்லாக்கா அப்பா, நான் உழைச்ச உழைப்பு வீண் போகலை. ஆமாம், என்னதான் நம்ம தட்டில் சாப்பிட்டாலும் குண்டானில் சாப்பிட்ற மாதிரி வருமா, அதுலேயே போட்டு சாப்பிட்றது ஆனந்தம், அற்புதம். எங்கே அது, எங்கள் முட்டை எங்கே, குட்டி பீஸ் தான் இருக்கும். டே எல்லா முட்டையும் இங்கே ஒன்றையாடா, எனக்கு அம்மஞ்சல்லிக்கு இல்லைடா. அம்மாட்ட இந்த கடன் வாங்கிட்டேன், சுட்டுட்டல்ல. போதும் 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 போதும், சுட்டுட்டன்ல. சரிங்க, ஓகே, have a bite. So இதுதான் கொரியன் மேகி. Hope you like it and try and enjoy yourself.